நீட் சென்னையில நாம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நீட் எக்ஸாம்ல கெமிஸ்ட்ரில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கான அயானிக் பாண்டிங் அத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம எக்ஸாம்ல என்ன எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, சோடியம் குளோரைட் சால்ட்ட தான் எடுத்துட்டு இருக்கோம். அதாவது Na அப்படிங்கிறது சோடியம் அண்ட் Clங்கிறது வந்து குளோரின் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். அதாவது Na வந்து பாசிட்டிவ்லயும், குளோரின் வந்து நெகட்டிவ்லயும் இருக்கிற மாதிரி இதுல இருக்கு. ஸோ இத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இப்ப இதுக்கான ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதாவது சோடியமோட ஸ்ட்ரக்சரையும், குளோரினோட ஸ்ட்ரக்சரையும். இப்ப சோடியமோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 11 வருது. குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17. சோடியம் மெட்டல் அண்ட் குளோரின் நான் மெட்டல். ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோடியமுக்கு வந்து 281 அண்ட் குளோரினுக்கு 287 அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது என்னன்னா இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சோடியம்ல வந்து ஃபர்ஸ்ட் செல்ல 2, செகண்ட் செல்ல 8, லாஸ்ட் செல்ல 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. குளோரினுக்கு 287 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது 2 செல்லையும் 8, 8 இருந்ததுன்னா ஸ்டேபிளா இருக்குங்கிற மாதிரி இருக்கும். சோடியம்ல லாஸ்ட் செல் 1லயும் அதாவது 1 வந்து எக்ஸஸா இருக்கிறதுனால அது பாசிட்டிவாவும், குளோரின்ல 7 இருக்கு. ஸோ 1 கம்மியா இருக்கிறதுனால அது நெகட்டிவ் சார்ஜ்லயும் நம்ம கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஆப்போசிட் சார்ஜஸ் வந்து ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படி நமக்கு கிடைச்சது தான் NaCl சால்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்குது. ஸோ இதுல டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நடக்குது. அதாவது ஸோ மெட்டல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரானை லாஸ் பண்ணும், நான் மெட்டல் எலக்ட்ரானை கெயின் பண்ணும். ஸோ அதாவது என்ன அப்படின்னா சோடியம்ல இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் ஒரு எலக்ட்ரான் மட்டும் குளோரினுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நடக்குது. இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அயானிக் பாண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஸோ அயானிக் பாண்டிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு டைப் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங் தான். ஸோ அதாவது ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், இன்னொரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரத்துல என்ன அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அயான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி ஒரு ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அயானிக் பாண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். நம்ம கம்பெனி நீட்டுக்கான கிராஷ் கோர்ஸும் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸுமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த கைட்னஸ் வேணாலும் கண்டிப்பா நாங்க பண்ணித்தரோம். கண்டிப்பா நீங்க டாக்டர் ஆவீங்க. எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இதுல இருக்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. தேங்க்யூ.